ஈஸியா குடிச்சிருவாங்க. ஸோ இந்த 4 நாள் 4 ஜூஸ் அப்படின்னு சொல்றது, ஒரு 1 மந்த்துக்கு நம்ம இத அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 4 நாள் 4 ஜூஸ் சொல்றது, காலையில ஒரு ஜூஸ் நம்ம ஒரு நாள் ஒரு காலையில குடிக்கிறோம்னா, நெக்ஸ்ட் டே விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஜூஸ். ஸோ வாரத்துக்கு ஸோ ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம இந்த 4 ஜூஸ குடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாரி குடிக்கும்போது, பாடில வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. நல்ல ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெறைய பேருக்கு இந்த ஹைப்பர் பிக்மென்டேஷன் இருக்கும். அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் மாதிரி. ஸோ இது எல்லாமே நமக்கு சரியாகுது. கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் கிளியர் ஆகும். இந்த ஜூஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், மூலிகைகள் தான். இத வச்சு நம்ம ஜூஸா குடிச்சுக்கலாம். உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி, மெயினா கொலஸ்ட்ரால நல்லாவே இது குறைச்சு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் முக்கியமா லிவர், ஃபேட்டி லிவர்னு சொல்றோம், கால் பிளாடர் ஸ்டோன் சொல்றோம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெல்லிக்காய் நல்ல ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 300 ml தண்ணீர்ல இதை குடிச்சிடணும். நல்லா ஜூஸ் அடிச்சு ஃபில்டர் பண்ணி இதை நம்ம குடிச்சிடணும். ஸ்வீட்டுக்கெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் மேம். ஸ்வீட் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த ஜூஸை ஃபஸ்ட்டு ஒரு 300 ml நம்ம குடிச்சிடணும். ஸோ இந்த ஜூஸ் எடுத்து நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணுற இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது டயட் என்ன ஃபாலோ பண்ணும்? அதிகமாக சால்ட்டு, ஸ்வீட் நிறைய பேர் சாப்பிடுவோம். ஸ்வீட்லாம் கட் பண்ணிடணும். நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் சீக்கிரமாக பாடி டீடாக்ஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டயட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்து நம்ம நெல்லிக்காயும் நம்ம இஞ்சி, மஞ்சள் சேர்த்து அந்த ஜூஸை நம்ம குடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். லிவருக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கவங்க அவங்க கவனமாக இதை வந்து குடிச்சிக்கலாம். ஸோ நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி இலைகள், அதே மாதிரி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நம்ம வந்து புதினா இலைகளை எடுத்துக்கணும். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு 300 ml. ஸோ இந்த ஜூஸ் நம்ம குடிக்கணும். ஸோ இது எதுக்குன்னா, நம்மளுடைய லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு எனக்கு வயிற்றில் புண்ணு இருக்குங்க, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறேன், சாப்பிட்டோன்னே டைஜஷன் ஆகாமல் வயிறு உப்புசமாகுது. ஸோ இதுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது ஒரு நாள் விட்டு 3வது நாள் காலையில் நம்ம என்ன குடிக்க போகிறோம்னா, டொமேட்டோ ஜூஸ். தக்காளின்னு சொல்லும்போது ஆண்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ வந்து நிறைய பேருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கும். ஸோ ஆண்மை தன்மை வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, சுகர் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம டொமேட்டோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நல்ல நாட்டு தக்காளி ஒரு 2 எடுத்துக்கணும். எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதனோட நம்ம இஞ்சி சேர்க்க போகிறோம். ஸோ எல்லா ஜூஸ்லையுமே இஞ்சி வந்துடும். சின்ன துண்டு இஞ்சி, இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து